கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 102 ஒரு வித்தியாசமான கோணத்தில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 25 முதல். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரியுடைய பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி யார் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சங்கீதக்காரனுடைய விண்ணப்பத்தை பாருங்கள். எந்த நிலையில் இந்த பாடல், இந்த சங்கீத பாடல் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், துயரப்படுகிறவன், அதனுடைய தலைப்பு துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். துயரப்படுகிற ஒரு மனிதன், நான் உங்களுக்கு இப்படி விளக்குகிறேன். உடம்பெல்லாம் கீழே விழுந்து சேற்றிலே மூழ்கி, அதாவது சேற்றிலே உடம்பெல்லாம் சேராக மாறிவிடுகிறது. இப்பொழுது நான் சட்டை போட்டுக்கிறேன் என்று சொன்னால், இந்த சட்டை என்னுடைய முகம் கைகாலெல்லாம் அரைத்து அந்த சகதினால் புரட்டப்பட்டவனாக நான் வருகிறேன். இது ஒரு கஷ்டமான ஒரு நிலை, இது ஒரு துக்கமான ஒரு நிலை. ஆனாலும் கூட நான் எதையாவது வைத்து துடைத்து இன்னும் ஏதாவது நான் மற்ற நிலையிலே சென்று என்னை சுத்தப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கி என்று சொன்னால், அதாவது இந்த சகுதி மாத்திரமல்ல, சாணி போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலை இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். இந்த சாணியை கரைத்து அதன் மூலமாக கேஸை உருவாக்கி அடுப்பு எரிப்பதற்கு பயன்படுத்துவார். இதை நான் ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக செங்கோட்டை பக்கத்தில் கணக்கப்பிள்ளை வலசை என்ற ஒரு இடத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது, மோட்டார் மெக்கானிக் படித்து கொண்டிருந்த பொழுது, அங்கே அந்த இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் வீட்டிலே பெரிய பெரிய டேங்குகள் இருந்தன. அதில் சாணியை அள்ளி கொண்டாந்து அதில் போடுவார்கள். மூடி அதிலிருந்து ஒரு குழாய் வரும், ஒரு பைப்பு. அதன் மூலமாக கேஸை உருவாக்கி தீப்பற்ற வைக்க அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். இதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போது இப்படிப்பட்ட சாணிகள் புதிந்து குழு குழு என்று இருக்கக்கூடிய அது மிருகத்தினுடைய எச்சம், ஆனால் மனிதனுடைய எச்சங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி நிரம்பி இருக்கக்கூடியதில் ஒருவன் மூழ்கி இருப்பது போல எவ்வளோ பயங்கரம் என்று பாருங்கள். ஒரு மனிதனுக்கு கவலை வரலாம், கவலையே அவன் வாழ்க்கையாக இருந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் கவலை வரலாம். ஒரு பறவை நம்முடைய தலைக்கு மேலே பறந்து போய் கொண்டிருக்கலாம். நம்முடைய தலையிலே அது கூடு கட்டிவிடக்கூடாது. அது கூடு கட்டுவதை நம்மளால் தவிர்க்க முடியாத நிலையில் காணப்படுகின்ற ஒரு அனுபவம் உள்ளவனாக இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். அவ்வளவு பயங்கரமான துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கி. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் துயரங்கள் வருகிற பொழுது துடைத்தெறிகிறவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையானது மனம் தளர்ந்து விடாதபடி அதை துடைத்தெறிகிறவரை நோக்கி பார்க்கவில்லை என்றால் அந்த துயரமானது துக்கமாக மாறி நம்மளை அதில் மூழ்கடித்துவிடும். பைபிளில் யாக்கோபு புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து
பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாக பொழுது மரணத்தை உண்டு பண்ணிவிடும். ஏவாள் ஆதாம் உடைய வாழ்க்கையில் ஏவாளுக்கு முதலாவதாக இச்சையானது பாவத்தை அது என்ன செய்தது என்று சொன்னால் கற்பம் தரித்தது. அந்த கனி அவளுடைய பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதும் அது புத்தியை தெளிவிக்கிறதும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதை அளிப்பதற்காக வந்தார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் அதை வெளிப்படுத்துவார். இயேசு எதற்காக வந்தார் என்றால் இந்த 3 தன்மைகளாலும் மனுமக்கள் கெட்டுப்போவதை அந்த வேரை பிடுங்கிவிட வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன சொல்வார்கள் என்றால் இந்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கிரியைகளைத்தான் அழிப்பார்கள். கிரியை செய்யக்கூடிய மனிதர்களை வேணால் அழிப்பார்கள். அதற்கு வேறாக இருக்கக்கூடியதை அழித்து விடுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த புவியில் வந்தார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கின்றன. அப்போது இங்கே இச்சையானது கற்பம் தரிக்கிறது. அந்த இச்சை, அந்த கண்களினுடைய இச்சை வருகின்ற பொழுதே அது மாமிசத்தின் இச்சையாக கருத்தரித்து விடாதபடிக்கு நான் மிக ஜாக்கிரதையாக இருந்து அந்த கண்களின் இச்சையை துடைத்தெறுகிறவரை நோக்கி பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக, வார்த்தையின் வழியாக நம்மை அர்ப்பணித்து கொள்ளுகிற பொழுது அதிலிருந்து நாம் அந்த கண்கள் நிச்சயோடு அந்த முதல் பகுதியிலே அதை நாம் தடுத்து விடலாம். உலகத்தில் சில வியாதிகள் இருக்கிறது. கேன்சர் என்ற வியாதி இருக்கிறது. அது முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி, 4வது பகுதி என்று வைத்திருக்கிறார். முதல் பகுதியிலே கண்டறிகிறதை அதை தடயமில்லாமல் ஒழிக்க முடியாது. ஆனால் ஒரு காய தழும்புகளோடு அதை குணமாக்கி விடலாம். அதற்கெரிய தேவையான மருந்து மாத்திரைகளை வைத்து 2வது பகுதிக்கு போய்விட்டால் மிக கஷ்டம். 3வது பகுதி விட்டால் சொல்லவே வேண்டாம். 4வது பகுதியில் இருக்கிறவர்களை மருத்துவ ஆராய்ச்சியால் முடியாது. தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை இரக்கம் செய்தால் முடியும் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆகவே அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை வித்தியாசமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போது இந்த முதற் பகுதியிலே வரக்கூடிய அந்த கண்களின் இச்சையை தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய செயல்பாடுகளிலே 63% இந்த கண்களின் இச்சை மனிதனை கிரியை செய்து கெடுத்து விடுகின்ற அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி வல்லுநர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்டதான அந்த கண்களின் இச்சை வெளியேற்றப்பட வேண்டும். திருவள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்வார், கண்ணை சொல்லுகிற பொழுது அது தன் மனதுக்கு ஒப்பிட்டு சொல்வார். கண்ணை சொல்லுகிற பொழுது மனதுக்கு ஒப்பிட்டு சொல்வார். அந்த மனது எப்படி இருக்க வேண்டும் என்று பல ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி மனதை கண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்வார். அந்த குரல் எங்கிருக்குன்னு தெரியவில்லை, கேட்ட ஞாபகம் இருக்கிறது. அது அந்த கண்ணிலே ஒரு தூசி படுத்தி விட்டால் அந்த தூசியை வெளியேற்றுவதற்கு கண் அழுகிறது போல ஒரு மனிதனுடைய மனச்சாட்சியிலே ஒரு தூசி படுந்து விடுமானால் மற்றவனை பார்த்து இவன் கெட்டுப்போக வேண்டும் என்று தீமையான காரியத்தை யோசிக்கிற அந்த தூசி பட்டு விடுமானால் அந்த மனது அழும். சுத்த மனதிலே அந்த தூசி படுகிற பொழுது அது அழ ஆரம்பிக்கும். ஆனால் அதே ஒரு குப்பைமேடாக தொடர்ந்து அந்த தூசியை பெருக்கிக் கொண்டே போகக்கூடிய மனிதன், அந்த மனது குப்பைத்தொட்டியாக மாறிவிடும். குப்பைகளை மற்றவரிடத்திலே சொல்வதற்கும் குப்பைகள் மற்றவரிடத்திற்கு குப்பையை வாங்குவதற்கும் அதன் பயன்படுவதாக மாறிவிடும். ஆகவே இது முதல் ஸ்டேஜில் இருக்கிற பொழுது, முதல் பகுதியில் இருக்கிற பொழுதே, முதல் பிரிவில் இருக்கிற பொழுதே
இதை தடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் அந்த துயரம் துக்கமாக மாறி ஒரு பெரிய நரகல் டேங்காக மாறிவிடும். அதிலே மூழ்க வேண்டிய நிலை வந்துவிடும். அது கற்பம் தரித்துவிடும். ஏற்ற நேரத்திலே பாவத்தை பிள்ளையாக பெற்றெடுக்கும். அந்த பாவத்தை பிள்ளையாக பெற்றெடுத்து அந்த பிள்ளை வளருகிற பொழுது, நம்மளோடு வளருகிற பொழுது அது மரணத்தை சம்பவிக்கும். ஆதாம் ஏவாள் அந்த உள்ளே கர்ப்பமாகிற பொழுதே அதை சரி செய்யப்படாத நிலையிலே அந்த கண்களின் இச்சை மாறி மாறி அது ஜீவனத்தின் பெருமையாக வந்து நின்றது. அந்த ஜீவனத்தின் பெருமை கர்த்தராகிய தேவனிடத்திலே தன்னை பணிய வைத்து தன் தவறை உணர்ந்து அதிலிருந்து விடுவிக்குமாறு தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளாமல் காப்பாற்ற வந்தவரிடத்தில் தன்னுடைய மீறுதலையும் பாவத்தையும் மடியில் வைத்து ஒழித்து கொண்டு அவருடைய சிருஷ்டிப்பாய் இவனுக்கு துணையாக இருந்த ஏவாளை குறை சொல்ல, ஏவாள் சர்ப்பத்தை குறை சொல்ல பழி மீது பழி போட்டு பாவம் என்கின்ற உளையான சேற்றுக்குள் மூழ்கி அதை பிள்ளையாக பெற்றெடுத்து அந்த மரணம் மனித சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆகவே துயரப்படுகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பொழுதே துடைத்தெறிந்து விடுங்கள். துடைத்தெறிகிறவரை நோக்கி பாருங்கள், உங்களை சுத்தப்படுத்துவார். நீங்கள் இதிலிருந்து நீங்கள் மேலே வரலாம். அடுத்த பகுதிக்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.